உங்க குடும்பத்தையும் காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க செய்யற சிறகடிக்க ஆசையில் எனக்கான எபிசோடு பார்த்தீங்கன்னா, ஜோசியர் சொன்னதை கேட்டு விஜயா போய் அவங்க பாட்டி வீட்டில் விட்டு முத்து வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. முத்து வளர ஆரம்பித்தோடனே ஒரு பையனை அடிச்சிட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து முத்து போய் ஏன்டா அவனை அடிக்கிறேன், அவன் பேட்டை குடுறா அப்படின்னு சொல்லி அந்த பையனை அடித்து பிடுங்கி கொடுத்துட்றான். இதெல்லாம் தூரமாக விஜயா பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அத்தை, எனக்கு முத்தி அபுகமாகவே இருக்குது, அவன் நல்லா வளருவானா இல்லை முரடானா இருப்பானா அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நீ எதுக்கு கவலைப்படாதடி, தப்பை தட்டி கேட்குறான், இதெல்லாம் இப்போ நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி சொல்லிடுறாங்க. மனோஜுக்கு நல்லா சொல்லித்தராங்க. மனோஜ் மெடல் எல்லாம் வாங்கிட்டு வரான். அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவை பார்க்கறதுக்காக அவங்க அப்பா வந்துடுறாரு. என்னப்பா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறாரு. முத்து கால் பண்ணுறான், அம்மாட்ட கொடுங்கப்பா ஃபோன் பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் இருந்துட்டு, அம்மா நான் இப்போயே ஒப்பிக்கிறேன், இல்லைன்னா நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி பேச விடாமல் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் முத்து சைக்கிள் ஓட்டி பழகிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து 6 வருஷம் ஓடிடுச்சு, நாங்கள் முத்துவை கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி முத்துவை கூப்பிட்றாங்க. முத்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் பாட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்றான். இத்தனை நாள் உங்களுக்கு என் மேலே அக்கறை இல்லையே, இப்போ ஏமா வந்து கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மேலே கோவப்பட்டு பேசுகிறான். இல்லைப்பா, நான் இனிமேல் அம்மா உன்னை எங்கேயும் விட மாட்டேன் வா அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. பாட்டி அழுகுறாங்க. சரி விடுமா, கொஞ்சம் நாள் எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூட்டிகிட்டு போகிறாங்க. மனோஜுக்கு பரிமாறது எல்லாமே பண்ணுறாங்க. முத்துக்கு நீயா போட்டுக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே முத்து கோவம் வந்து தட்டெல்லாம் தூக்கி போட்டுறான். உடனே விஜயா கரண்டியை காய வச்சுட்டு வந்து காலில் சூடு வச்சு விட்டுறாங்க. பாட்டிக்கு ஃபோன் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடறான். பாட்டி, எனக்கு அம்மா சூடு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜயா மேலே பழைய தூக்கி போட்டு கோவப்பட்டு அழுதுட்ருக்கான். இது எல்லாத்தையும் மீனாட்ட சொல்லிவிட்டு முத்து ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காரு.